சரியான நேரத்தில் உதவி. ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வலிமைமிக்க சிங்கம் ஒரு மரத்தின் நிழலில் தூங்கிக் கொண்டிருந்தது. அவர் தூங்கும்போது ஒரு சிறிய எலி அதன் பாதத்தின் குறுக்கே வேகமாகச் சென்று தற்செயலாக அவரை எழுப்பியது. ஒரு கர்ஜனையுடன் சிங்கம் எலியை அதன் நகங்களுக்கு கீழே சிக்க வைத்தது. என் ஓய்வை தொந்தரவு செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவன் உருமினான். எலி நடுங்கியது. ஓ ராஜா, தயவுசெய்து என்னை மன்னியுங்கள். நான் உங்களை எழுப்ப நினைக்கவில்லை. இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றினால் ஒரு நாள் நான் உங்களுக்கு திருப்பித் தருவேன் என்று உறுதியளிக்கிறேன். சிங்கம் சிரித்தது. நீயா, உங்களைப் போன்ற ஒரு சிறிய உயிரினமா? எனக்கு திருப்பித் தரவா? அது அபத்தமானது. ஆனால் உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். போ. ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரு நாள் சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. அது போராடியது, கர்ஜித்தது, அடித்தது, ஆனால் கயிறுகள் இறுக்கமாகப் பிடித்தன. அப்போதுதான் எலி சிங்கத்தின் அழுகையை கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்தது. தயக்கமின்றி அது கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக வலை விலகி சிங்கம் விடுதலையானது. சிங்கம் எலியை பிரமிப்புடன் பார்த்தது. நீ என்னை காப்பாற்றுவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. எலி சிரித்தது. நீ எனக்கு நேரம் கொடுத்தாய். காலம் எனக்கு வளரவும் கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு உதவவும். கதையின் நீதி காலத்தின் சக்தியையோ அல்லது அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துபவர்களையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். பொறுமையின் மிகச்சிறிய செயல் கூட மிகப்பெரிய வெகுமதிக்கு வழிவகுக்கும்.